Now we are discussing this leaf base. Leaf oda base பற்றி பார்க்க போகிறோம். லீஃப் பேஸ் என்னது? கைப்போடியம். ஸோ இது எங்கே அட்டாச்சாக ஆகிருக்கு பார்ப்போப்பா. லீஃப் பேஸ் எப்படி அட்டாச்சாக ஆகிருக்கு? எங்கே அட்டாச்சாக ஆகிருக்கு? நோட்ஸில். ஓகேயா? எங்கே அட்டாச்சாக ஆகிருக்கு லீஃப் பேஸு? ஸ்டெம்மோட நோட்ஸில். இட் இஸ் born on this stem node. ஓகேயா? So that's why it is called this leaf base. So what is the function? It is protection. Okay, protects the growing buds. Buds வந்து உருவாகும் இல்லையா, அதை வந்து இது என்ன செய்யும்? பாதுகாக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுலேயே என்ன இருக்கும் அப்படின்னா பல்வைனஸ். ஸோ லெகுமினஸோட லீஃப் பேஸ் பார்த்தோன்னா லெகுமினஸ். ஓகே, லெகுமினஸோட லீஃப் பேஸ் பார்த்தோன்னா உனக்கு கொடுத்துருக்காங்களா? பல்வைனஸ் லீஃப் பேஸ் பி இந்த கொடுத்துருக்காங்களா? ஸோ லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லெக்யூம்ஸ். ஓகே, நம்ம லெக்யூம்ஸ் படித்தோம் இல்லையா, ரைசோபியத்தை நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும் லெகும் பிளான்ட்டில் இப்படியெல்லாம். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா த பேஸ் இஸ் பிகம் ப்ராட். பேஸ் எப்படி என்ன செஞ்சுருக்கோம்? பிகம் ப்ராடாக இருக்கும். பேஸ் என்ன செஞ்சுருக்கோம்? பிகம் ப்ராடாக இருக்கும். ஸோ விச் இஸ் நோன் அஸ் பல்வைனஸ். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல்வைனஸ் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்க்கலாம் லேப்ல பர்பூரியஸ், கேஷியா, அரிகுலேட்டா, ஆவரம்பூர் இல்லையா, அதில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிலிட்டோரியா பியூட்டியாவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் அ சீத்திங் லீஃப் பேஸ். சீத்திங் லீஃப் பேஸ் என்னப்பா நீ பார்த்துருப்ப, இலை ஆலமர இலை. ஓகே, இட்ஸ் அ சீத்திங் லீஃப் பேஸ். ஸோ மெனி மோனோகாட் ஃபேமிலிஸ் அரகேரியா, மியூசேசி. மியூசேசின்னு என்னது? வாழைமரம். ஜிஞ்சிபிரேசி இஞ்சி. ஓகே, போஏசி ரைஸு. ஸோ த லீஃப் பேஸ் எக்ஸ்டென்ஸ் த சீத் ஆஃப் கிளாப்ஸ். கிளாப்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹோல் ஆஃப் த இன்டர்னோட். இன்டர்னோடில் இருந்தால் இதை என்ன செஞ்சுருக்கோம்? ஹோலாக வந்திருக்கும். சச் லீஃப் பேஸ் ஆல்சோ லீவ் பெர்மனெண்ட் ஸ்கர்ஸ் ஆன் த ஸ்டெம். ஸோ இதை வெட்டிட்டோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாகவே அதோட ஸ்கர்ஸ் இருக்கும். ஸோ வென் தே ஃபால், விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் என்ன செஞ்சுருக்கோம்? அதோட ஸ்கர்ஸ், அதோட தடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா சீத்திங் லீஃப் பேஸ். சீத்திங் லீஃப் பேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் பீட்டியோல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் பீட்டியோல். ஸோ பீட்டியோல் என்ன சொல்லுவோம் நம்ம? ஈசோபோடியம் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் இஸ் அ பிரிட்ஜ். என்னத்தம்? இட் வில் பி கனெக்டட் திஸ் லெமேனா அண்ட் ஸ்டெம். லெமேனாவையும் ஸ்டெம்மையும் என்ன செய்யும் அப்படின்னா இது கனெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கும்? இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் லீஃப் ஜாயின்ஸ் த லெமேனா வித் த ஸ்டெம். ஸோ த லீஃப் வித் பீட்டியோல் செட் டு பி. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? லீஃபில் வந்து பீட்டியோல் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? பீட்டியோலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூவை பார்த்தோன்னா தெரியும். ஓகே, ஸோ லீவ்ஸ் தட் டு நாட் ஹேவ் பொசஸ் அ பீட்டியோல் இஸ் செட் டு பி செசைல். கலோடாப்பஸ், எருக்களஞ்செடி பார்த்துருக்கேன், எருக்களம்பூ இலை. ஸோ அதை என்ன செஞ்சுருக்கோம்? அப்படியே அட்டாச்சாக இருக்கும். அது ஏதாவது ஸ்டெம் இருக்கா, அதில் பீட்டியோல் இருக்கா? கிடையாது. ஈஸியாக என்ன செஞ்சுருக்கோம்? அட்டாச்சாக இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா செசைல். ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க? செசைல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் லெமைனா. லெமைனா அப்படிங்கிறது என்னதுன்னா லீஃப் பிளைடு. ஸோ இது என்னது? லெமைனா. இது என்னது? லெமைனா. இந்த பாட்டை என்ன சொல்லுவோம்? லெமைனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ லெமைனா எப்படி இருக்கும்? எக்ஸ்பேண்டட். ஓகே, லெமைனா எப்படி இருக்கும்? எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஷீட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். என்ன நடக்கும்? photosynthesis நடக்கும். gaseous exchange, transpirations, everything is takes place in the lamina. So through this midrib having for this numerous lateral veins. So numerous thread like structures. That thread like structures we called out என்ன சொல்வோம்? veins. நமக்கு எப்படி நரம்புகள் போகுதோ அதே மாதிரி என்ன செய்யும்? பிளான்ட்ஸோட லீஃப்லேயும் பார்த்தோன்னா நிறைய நரம்புகள் போன மாதிரி இருக்கும். மிட்ரிப் நடுவில் இருக்கிறது என்னதுன்னா மிட்ரிப். ஓகே, ஸோ த லெமேனா ஷோஸ் அ கிரேட் வேரியேஷன். இட் இஸ் அ ஷேப், மார்ஜின். அதோட லெமேனாவோட ஷேப்பு, மார்ஜின், சர்ஃபேஸு, டெக்ஸ்சரு, கலரு, வீனேஷன் அண்ட் இன்சேஷன். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அதை பிரிக்கலாம். அதை வச்சு என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஓகே, அப்போ லெமேனால தான் என்ன நடக்கும்? கேசஸ் எக்ஸ்சேஞ்சு, டிரான்ஸ்பிரேஷன், photosynthesis. ஸோ ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஹியர் இன் திஸ் தட் லெமேனா. லெமேனால தான் நடக்கும். ஓகே, லெமேனா ஹேவிங் திஸ். ஸோ எல்லா பிளான்ட்ஸ்லையுமே லெமேனா வந்து ஒன்று போல் இருக்காது. சம் பிளான்ட்ஸில் வந்து எப்படி இருக்கும்? ரிட்ஜஸ் ஆல் ஹியர். ஸோ அண்ட் வி வில் கிளாஸிஃபை ஃபார் திஸ். அதோட தோற்றம், அதோட அமைப்பு, அதோட தன்மை இதெல்லாம் பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்? அதோட நர்வ்ஸோட அமைப்பு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அதை பிரிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ்
ஸ்டிப்யூல்ஸ். ஓகே, ஸ்டிப்யூல்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, so these are the simple outgrowth arising from the leaf base. Simple outgrowth எங்கிருந்து வரும்? simple outgrowth arising from the leaf base. லீஃபோட பேஸ்லேருந்து என்ன செய்யணும்னா சிம்பிளாக வரும். ஸோ the leaf may be have stipules. ஸ்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிப்லேட். ஆர் மே நாட் ஹேவ் திஸ் ஸ்டிபிள்ஸ் இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டிப்லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்டிப்லேட். ஓகே, எக்ஸ்டிப்லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்டிலியன் பிளான்ட்ஸில் லீஃப் பீஸ் பியர்ஸ் 1 or 2 லேட்டரல் அப்பண்டேஜஸ் தட் இஸ் கால்ட் ஸ்டிபிள்ஸ். அதை என்ன சொல்லுவாங்க? ஸ்டிபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. சம் லீவ்ஸில் என்ன இருக்கும்? ஸ்டிபியூல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்டிபுலேட். ஓகே, இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்டிபிலேட் ஆர் எஸ்டிப்லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டிபுலேட்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் டைகாட்டிலிடன்ஸ். டைகாட்டிலிடன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். இன் சம் மோனோகாட்ஸில் இன் அடிஷ்னல் அவுட் க்ரோத்தஸ் ஆர் present so between the leaf base and lamina, it is called this ligule. அது என்ன சொல்லுவாங்கன்னா மோனோகாட் பிளான்ட்ல ஸோ அடிஷ்னல் க்ரோத்தாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? லிக்யூல். அதை என்ன சொல்லுவாங்க? லிக்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் ஸ்மால் ஸ்டிபிள் லைக் அவுட் க்ரோத் இஸ் ஃபவுண்ட் இன் த பேஸ் ஆஃப் திஸ். தட் இஸ் கால்ட் திஸ் ஸ்டிபிள்ஸ். தட் இஸ் கால்ட் ஸ்டிப்பிள்ஸ். ஓகே, ஸ்டிப்பிள்ஸ் அப்படின்னா ஸ்டிப்புலர் அப்பண்டேஜஸ் ஃபார்ம்ட் அட் த பேஸ் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆர் கால்டு ஸ்டிப்பிள்ஸ். ஓகே, ஸ்டிப்புலர் அப்பண்டேஜஸ் எங்கே இருக்குன்னா பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸ். பேஸ் ஆஃப் த லீஃப்லெட்ஸில் வந்து இது ஃபார்ம் ஆகும். அதை என்ன சொல்லுவாங்க? ஸ்டிப்பிள்ஸ். ஓகே, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லீஃப் வித் த பட் கண்டிஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் பண்ணும். பட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன செய்யும்? ப்ரொடெக்ஷன் பண்ணுறதான் அதோட வேலை. ஓகே, ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட்பா. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? லீஃப் பேஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? பீட்டியோல் பார்த்தோம், லெமைனா, ஸ்டிப்யூல்ஸ். ஓகே,